ஸோ வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ரைட்டா? ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரியான விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து ரேஷியோ. சரிங்களா? ஸோ கம்பேரிங் ஆஃப் சேம் யூனிட் தான் ரேஷியோ. அதாவது வந்து இப்படி நம்ம பேச்சுவழக்கில் சொல்லுவோம் பாருங்க. ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் இன்னொருத்தனோட வந்து ரெண்டு மடங்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட வந்து 2 மடங்கு வந்து வேகமாக ஓடுறான். ஒருத்தன் இன்னொருத்தனோட வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க, ரெண்டு பேர்த்த வந்து கம்பேர் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அவனோட வேலையை கம்பேர் பண்ணுறோம், இல்லைன்னா ரெண்டு பேரோட ஸ்பீடை கம்பேர் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இல்லைனா ரெண்டு பேர்த்தோட ஹைட்டை கம்பேர் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி வந்து கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ரேஷியோ. அதே போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிரித்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து ரேஷியோ. சரிங்களா? ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணுவோம். ரைட்டுங்களா? எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கார். ரைட்டா? ஸோ உங்கள் தம்பியை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அவரை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பி. சரிங்களா? இப்போது உங்களோட வெயிட்டு வந்து 60 கிலோன்னு வச்சுக்கோங்க. 60 கிலோ. சரிங்களா? உங்கள் தம்பியோட வெயிட்டு வந்து 30 கிலோ. ஸோ இது 30 கேஜி, நீங்கள் 60 கிலோ. ரைட்டா? இப்போ ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறேன். இந்த கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா ரேஷியோ. அதாவது வந்து இப்படி 2 புள்ளி வைக்கிறாங்கன்னு அப்படின்னா அது வந்து ரேஷியோ எடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ ரேஷியோவுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா 2 புள்ளி. அதே ப்ரொப்போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்னா இப்படி 4 புள்ளி வைப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொப்போர்ஷன். சரியா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 30/60ன்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது A/B. A/Bங்கிறது என்ன அப்படின்னா A/B அப்படின்னு அர்த்தம். அப்போ A/B. ஏ எவ்வளவு? 30 கிலோ. ரைட்டா? பி எவ்வளவு? 60 கிலோ. சரிங்களா? அப்போ இதை சுருக்கலாமா பாருங்கள், கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 30/60 நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு 30வது வாய்ப்பு தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு 30 30 2 30 60ன்னு அடிச்சுட்டு 1/2ன்னு போட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? அப்போ 1/2. அப்போ இங்கே 1, இது என்னது? 2. அதாவது உங்களோட தம்பி 1 மடங்காக இருந்தால் நீங்கள் எத்தனை மடங்கு இருக்கீங்க? 2 மடங்கு இருக்கீங்க. ரைட்டா? இந்த மாதிரி வந்து சேம் யூனிட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூனிட் ஆகிறது. இங்கே என்னத்தை கம்பேர் பண்ணுறோம் பாருங்கள், உங்கள் 2 பேர்த்தோடைய வெயிட்டை கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? 2 பேர்த்தோடைய வெயிட்டை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 1:2 வந்துச்சா? சரி, அடுத்தது போகலாம் இருங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அண்ணா இருக்கார். அப்போ அவரை வந்து நான் சீன்னு எடுத்துக்கிறேன். உங்களை நான் என்னென்னு எடுத்தேன்? பின்னு எடுத்தேன்னா சரி. அப்போ அவரை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பி, உங்கள் அண்ணா வந்து சி. ரைட்டா? நீங்கள் எவ்வளோ கிலோ இருந்தீங்க? 60 கிலோ இருந்தீங்க. உங்கள் அண்ணா வந்து எவ்வளோ இருக்காருன்னா 75 கிலோ இருக்கார். ரைட்டா? ஸோ 75 கிலோ இருக்கார். ஸோ இப்போ இதை எப்படி சுருக்கலாம் பாருங்கள். எப்பவுமே ரேஷியோ எப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு உங்களால் வந்து சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிடணும். சரிங்களா? மேற்கொண்டு வந்து வேறு எந்த டேபிளாலையும் அடிப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரேஷியோங்கிறத சுருக்கி வச்சுருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ரேஷியோக்கு உண்டான கண்டிஷன். இப்போ 65 கிலோ, அதாவது உங்களையும் உங்கள் அண்ணாவையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். ரைட்டா? நீங்கள் வந்து 60 கிலோ, உங்கள் அண்ணா வந்து 75 கிலோ. ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இப்போ ரேஷியோ எடுக்கிறோம். இப்போ வந்து கேன்சல் பண்ணுறோம். எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எப்படி பண்ணலாம்? இங்கே 4 5 60, இங்கே 5 5 எவ்வளவு? 75. அப்போ 4:5. எப்போ உங்களையும் உங்கள் அண்ணாவையும் கம்பேர் பண்ணுறப்போ ரேஷியோ என்ன வருது? 4:5 வருது. ரைட்டா? இது B/C. ரைட்டா? இப்போ அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கம்பேர் பண்ண முடியல, உங்களை வந்து உங்கள் தம்பி கூட கம்பேர் பண்ண முடியா? அப்போ எவ்வளோ வந்துச்சு? A/Bங்கிறது. ஆமாம். ரைட்டா? 1:2. அங்கே இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை கவனிங்க. இங்கே நீங்கள் உங்களோட வெயிட் எவ்வளோன்னு சொன்னால் 60 கிலோ. ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? அந்த 60 கிலோ வந்து 2ஆக இருக்குது. ரைட்டா? அதே எங்கே பாருங்கள், அதே 60 கிலோ தான், ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 4ஆக இருக்குது. ரைட்டா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறங்கிறத பொறுத்து அந்த 2 பேர் கம்பேரிசனுங்கிற அந்த ரேஷியோங்கிறது வேரி ஆகும். ரைட்டா? அது ஒரே நம்பராக இருந்தாலும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பானா, இப்போ பாருங்களேன், இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். உங்கள் தம்பி ஏ, நீங்கள் பி, அதே போல் உங்கள் அண்ணார் வந்து சி. ரைட்டா? அப்போ எப்படி கேட்பானா 3 பேர்த்துக்கு உண்டான ரேஷியோ கேட்பான். ரைட்டா? அப்போ இப்போ பாருங்கள், ஒருவேளை A/B/C இப்படி கேட்பான். சரியா? ஒருவேளை உங்களோட வெயிட்டை டேரெக்டாக கொடுத்து அப்படியே கேட்டிருந்தானா பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ணி போட்டுடலாம். எப்படி பாருங்கள், உங்கள் தம்பி வந்து எவ்வளோ? 30 கிலோ, நீங்கள் 60 கிலோ. ரைட்டா? உங்கள் அண்ணார் 75. ரைட்டா? அப்போ 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ எப்படி இது பண்ணலாம் பாருங்கள். 3 பேர்த்துக்கு ரேஷியோ எடுக்கணும்னா 3 பேர்த்துக்கு கேன்சல் பண்ண வேண்டியது தான். அப்போ 2 15 30, அதுக்கடுத்து 4 15 60. ரைட்டா? அப்புறம் 5 15
75 ரைட்டா. இப்போ 3 பேர்த்தோட ரேஷியோ வந்து எப்படி வரும் 2:4:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்போ இது டேரெக்டாக வெயிட்டாகவே கொடுத்தானா பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆனால் எப்படி கொடுப்பான் அவன் A:B வந்து 1:2 ரைட்டா, A:B 1:2ன்னு கொடுப்பான். அதுக்கடுத்து B:C இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ கொடுப்பான்னா 4:5 அப்படின்னு கொடுத்துட்டு A:B:C என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். சரிங்களா, A:B:C. அப்போ கொஸ்டின் எப்படி கொடுப்பான்னா எப்படி கொடுத்துருவான், A:B 1:2, B:C எவ்வளோ வந்துச்சு 4:5 வந்துச்சாமுன்னா. ஆமாம், அப்போ என்ன கேட்பான்னா A:B:C என்னன்னு சொல்லி கேட்பான். ரைட்டா, இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே எழுதிக்கோங்க. என்ன கேட்குறான் A:B:C 3 பேர்த்தோட ரேஷியோ தான் வந்து கேட்குறான். ரைட்டா, அப்போது A:B முதல்ல எவ்வளோ வருது பாருங்கள் 1 2 ரைட்டா. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது B:C 4 5. அப்போ Bக்கு நேராக 4 Cக்கு நேராக 5 ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும்னா இது என்ன இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அந்த 2 4ங்கிறது வந்து அதே 60 கிலோ தான். ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ யாருக்கு கூட கம்பேர் பண்ணுறத பொறுத்து வந்து அந்த நம்பர் அந்த ரேஷியோங்கிறது வேரி ஆகுது ரைட்டுங்களா. அப்போ ரெண்டுத்தையும் ஒரே நம்பர் ஆக்கணும். ஓகேவா, ஒன்று என்ன பண்ணணும் 4 இங்கே 4 இருக்குது 2 இருக்குது. என்ன பண்ணணும் இதை வந்து இங்கே இந்த 2 வந்து 4 ஆக்கணும், இல்லைன்னா இந்த 4 வந்து 2 ஆக்கணும். சரிங்களா, அதாவது வந்து ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ரைட்டா, ரைட்டு. ஸோ இதை விட ஒன்று கொஞ்சம் ஈஸியாக எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா, இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்கா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள் ஒரு கேப் இருக்குது. ரைட்டா, ஆமாம், அப்போ அந்த கேப்பில் அதே 4 போட்டுருங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா, அப்போ இதுக்கு பக்கத்தில் கேப் இருந்துச்சுன்னா அந்த 2 இங்கே போட்டுருங்க. ரைட்டா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க. சரிங்களா, அப்போ 1 4 பெருக்குனா 4. சரியா, இப்போ 2 4 பெருக்குனா 8. அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 2 5 பெருக்கணும்னா 10 வரும். கரெக்டாக, ஆமாம். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ 4:8:10 இருக்கா. இதை மேற்கொண்டு சுருக்க முடியுமா பாருங்கள். என்ன சொன்னால் ரேஷியோங்கிறது மேற்கொண்டு சுருக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். ரைட்டா, இது மேற்கொண்டு பாருங்கள் 4 8 10 எல்லாமே வந்து 2வது வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும். அப்போது அடித்தோம்னா எல்லாத்தையும் அடிச்சலாம் 2வது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 2:4:5 ரைட்டா. ஸோ ஆமாம், அவன் டேரெக்டாக வெயிட்டை கொடுக்காம வந்து வெயிட்டோ ஹைட்டோ எதையோ கொடுக்காம என்ன பண்ணுவான்னா அவனே வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் 3 பேர்த்தோட இதையும் வந்து கேட்பான், கம்பேர் பண்ண சொல்லுவான். ரைட்டுங்களா, அவ்வளோதான் விஷயம் ரேஷியோங்கிறது. அதே போல் இது கம்பேரிசனில். ரைட்டா, ஒரு விஷயத்தை வந்து எப்படி பிரித்து கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா, அடுத்து இப்போ என்னென்னா உங்கள் ஃபாதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபாதர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 500 ரூபா வச்சுருக்கார். அதை வந்து உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரித்து கொடுக்குறாரு. ரைட்டா, உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரித்து கொடுக்குறாரு. முன்ன மாதிரி வந்து நீங்கள் பி, உங்கள் தம்பியை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா, ஸோ அவர் எப்படி பிரித்து கொடுக்குறாருன்னா ரைட்டா 500 ரூபாயில் வந்து 2 பங்கை வந்து யார் கொடுக்குறாருக்குன்னா இங்கே தம்பி கொடுக்குறாரு. ரைட்டா, அதே போல் 500 ரூபாயில் வந்து 3 பங்கை வந்து யாருக்கு கொடுக்குறாருன்னா உங்களுக்கு கொடுக்குறாரு. ரைட்டா, அப்போ உங்களுக்கு எத்தனை ரூபா கிடச்சிருக்கும் பாருங்கள், எத்தனை ரூபா கிடச்சிருக்கும். ஆமாம், ரைட்டா, எவ்வளவு 300 ரூபா. இப்போ எப்படி 500 ரூபாயை வந்து எத்தனை பேருக்கு பிரிச்சிருக்காரு 2 பேருக்கு பிரிச்சிருக்காரு. ஆனால் அந்த 500 ரூபாயை எத்தனை பங்காக பிரிச்சிருக்காரு பாருங்கள். உங்களுக்கு 500, அதாவது உங்கள் தம்பிக்கு 500 ரூபாயில் 2 பங்கு, உங்களுக்கு அந்த 500 ரூபாயில் 3 பங்கு. அப்போ மொத்தமாக 500 ரூபாயை 5 பங்காக பிரித்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்குன்னா 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. ரைட்டா, அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம நார்மலாக வந்து சால்வ் பண்ணுறப்ப எப்படி எழுதுவோம்னா இந்த 2ங்கிறத அப்படியே எழுதுவ மாட்டோம், 2x. ஓகேவா, அந்த 2 பங்குங்கிறது 2x. அடுத்துங்க 3 இருக்கா, அதான் 3x. ரைட்டா, இது 2 சேர்ந்தது தானே எவ்வளவு 500. அப்போ ப்ளஸ்ஸு போட்டு ஈக்குவல் டு 500. ரைட்டா, ஆமாம். இது எதுக்காண்டினா ஃபஸ்ட்டு ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா, இப்போ 2x 3x, அப்போது 5x. 5x இஸ் ஈக்குவல் டு 500. அப்போது இதை கேன்சல் பண்ணோம்னா 100 கிடச்சிரும். ரைட்டா, ஆமாம். அப்போது ஒரு பங்கு எவ்வளோனா 100. ரைட்டா, ஒரு பங்கு 100. நான் உங்கள் தம்பிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 2 பங்கு கிடச்சிருக்கு. அப்போ 2 பங்கு எவ்வளோ 2x. ரைட்டா, அப்போ 2x எவ்வளோனா 2 × 100. எக்ஸ்னு ஏன்னா 100 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அப்போ 2 × 100 200. அப்புறம் உங்களுக்கு 3 பங்கு, அதாவது 3x. ரைட்டா, 3x. அப்போது ஒரு பங்கு எவ்வளவு 100. அப்போ 2 பங்கு எவ்வளோ, அதாவது 3 பங்கு எவ்வளவு 300. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம்.
500 இருக்குது. 500 வந்து உங்கள் ஃபாதர் வந்து 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாரு. எப்படி பிரித்து கொடுக்குறாரு? 500 2 பங்கு உங்கள் தம்பிக்கும், 500 3 பங்கு வந்து உங்களுக்கு வர மாதிரி பிரித்து தராரு. ரைட்டா? அப்போ மொத்தமாக அந்த 500 எத்தனை பங்காக பிரிச்சிருக்காருன்னா 5 பங்காக பிரிச்சிருக்காரு. ரைட்டா? 2 பேர்த்துக்கு கொடுக்குறதுக்காண்டி. அப்போது 5 பங்குங்கிறது 500 இருந்துச்சுன்னா அதில் ஒரு பங்கு எவ்வளவு? 100. அதான் கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ரைட்டா? இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து இந்த ரேஷியோ தான். சரிங்களா? ஸோ இது என்னென்னு இதில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் பின்னாடி சால்வ் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு போவோமா? ஃபஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்து வச்சுருக்கான். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையான விகிதத்தை காண்க. சரிங்களா? 9 மாதம், அப்புறம் என்னது? 1 வருஷம். ரைட்டா? ஸோ நான் என்ன சொன்னேன்? ரேஷியோங்கிறது கம்பேரிங் ஆஃப் சேம் யூனிட்ஸ். ரைட்டா? அங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? முதல்ல மாதம் இருக்குது, இங்கே வருஷம் இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு. ரைட்டா? ஒன்று எல்லாத்தையும் மாற்றினா எல்லாத்தையும் மாதத்துக்கு மாற்றிடணும், இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் வந்து வருஷத்துக்கு மாற்றிடணும். சரிங்களா? இப்போ இங்கே 9 மாதம் இருக்குது, இங்கே 1 வருஷம் இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1 வருஷத்தை வந்து மாதமாக மாற்றுறேன். ரைட்டா? எப்படி? 1 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும்? 12 மாதம் இருக்குது. அப்போது ஒரு பக்கம் 9 மாதம் 9 month இருக்குது. ரைட்டா? இன்னொரு பக்கம் பாருங்கள், 1 வருஷம், அதாவது 12 month இருக்குது. ரைட்டா? என்னது? ரேஷியோ எடுக்கிறான், அதனால் இந்த 2 புள்ளி வச்சுட்டேன் இடையில. ரைட்டா? ஆமாம். அப்போ இங்கேயும் மந்த் இருக்குது, இங்கேயும் மந்த் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சொன்னேன், அதாவது 9:2. அதுக்கு என்ன அர்த்தம்? 9:12. ரைட்டா? அதுக்கு என்ன அர்த்தம்? 9/12ன்னு அர்த்தம். ரைட்டா? ஆமாம். அப்போ இதை வந்து எதில் சுருக்கலாம் பாருங்கள், எதில் அடிக்கலாம் பாருங்கள். 9/12னா 3வது வகைப்பாட்டில் அடிக்க முடியுமா பாருங்கள்? ஆமாம். 3 9, 4 3 12. அப்போ 3:4. அதாவது 3/4ன்னு என்னது? 3:4ன்னு அர்த்தம். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து போகலாமா? இங்கே பாருங்க, நம்ம மொதல் பார்த்தோம்ல, ஆமாம், அந்த அண்ணன் தம்பி 3 பேர், அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? ஸோ வந்து இது எப்படி போடணும் பாருங்கள், ஏபிசி தான் கேட்குறான். ரைட்டா? ஏபிசி. அப்போது ஏஎஸ்டிபி என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 4:6. அப்புறம் பி:சி, ஆமாம், 18:5. ரைட்டா? இப்போ 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இங்கே 18 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு இடத்துல கேப் இருக்குது, அப்போ இந்த இடத்துல 18 போட்டுடணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல கேப் இருக்குது, அப்போ இந்த 6 இங்கே போட்டுடணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ரைட்டா? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அப்போ 4யும் 18 பெருக்குங்க, எவ்வளோ வரும் பாருங்கள்? 72 வரும். ரைட்டா? என்ன இது எல்லாம் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம், வேஸ்ட்டு. ரைட்டா? அதுக்கு அடுத்து 6யும் 18 பெருக்குங்க, எவ்வளோ வருது? 108. அதுக்கடுத்து 6யும் 5 இருக்குங்க, எவ்வளவு? 30. இதை மேற்கொண்டு சுருக்க முடியுமான்னு பாருங்கள். மேற்கொண்டு சுருக்க முடியுமா? ஆமாம், எல்லாமே வந்து 6வது வகைப்பாட்டில் அடி ஆகும். ரைட்டா? 12 6 72. ரைட்டா? ஆமாம், 18 6 108. அதுக்கப்புறம் 6 5 30. ரைட்டா? அப்போ A:B:C என்ன அப்படின்னா 12:18:6. சரிங்களா? 5 5. ஆமாம். இங்கே பாரு, இது என்னது? இது 6வது வகைப்பாட்டில் தானே அடிக்கிறோம். 6வது வகைப்பாட்டில்னா 5 6 30. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ ஆப்ஷனு சி. ஓகேவா? இந்த சம்மு பாருங்கள், இதுவும் அதே மாதிரியான சம்மு தான். ஏஎஸ்டிபி வந்து 2:3 கொடுத்துட்டான், பிஎஸ்டிசி 4:5. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 6:7. அப்போ என்ன கேட்குறான்னா, என்ன கேட்குறான் பாருங்கள், A:B:C:D. இப்போ ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா டி வந்து வந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? இப்போ முன்ன மாதிரியே தான் ABCD எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். ஏபிசி எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்க ரேஷியோ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஎஸ்டிபி என்ன கொடுத்துருக்கான்? 2:3. ரைட்டா? அதுக்கடுத்து B:C 4:5. ரைட்டா? அதுக்கடுத்து C:D 6:7. ரைட்டா? சிக்கும் டிக்கும் 6:7. அப்போ அவங்க கேட்குறது A:B:C:D தான். ரைட்டா? அப்போ என்ன பண்ண சொன்னேன், இங்கே 3 இருக்குன்னா பக்கத்தில் வந்து எத்தனை கேப் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. அப்போ அந்த 2 கேப்லேயும் 3 போட்டோம். அப்புறம் இங்கே 5 இருக்கா? 5க்கு பக்கத்தில் என்ன கேப் இருக்குது? இங்கே தான் இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த 5 கேப் போடுறோம். இங்கே 4 இருக்கா? 4 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. அப்போ அந்த 4 இங்கே போட்டோம். இங்கே பாருங்க 6 இருக்கா? 6க்கு பக்கத்தில் இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப் இருக்குது, போட்டோம். இப்போ என்ன பண்ண சொன்னேன்? எல்லாத்தையும் பெருக்கணுமா? ஆமாம், எல்லாத்தையும் பெருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க? 48. ரைட்டா? ஆமாம், 2 4 8 8 6 48. அதுக்கடுத்தது எவ்வளோ வரும் பாருங்கள்? 3 4 12 12 6 72. ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? 6 5 30 33 90. ரைட்டா? அதுக்கடுத்து
15 3 5 பேருக்குன்னா 15 15 எவ்வளவு 105 ரைட்டா. ஆமாம், அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே 48:40 72:90:105. இதெல்லாம் மேற்கொண்டு சுருக்க முடியுமான்னு பாருங்கள் எல்லாமே. இப்போ நான் 48 இருக்குன்னா 4 8 கூட்டிங்கன்னா 12 ரைட்டா. 7 2 கூட்டிங்கன்னா 9, 90 இருக்குன்னா 9 0 கூட்டிங்கன்னா 9, அதுக்கடுத்து 105 இருக்குன்னா 1 + 0 + 5, அப்போ கூட்டிங்கன்னா 6. அப்போ எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து 3வது வகைப்பாட்டில் வர மாதிரி இருக்குது கரெக்டாக. ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நடத்துகிறப்ப எதையும் சொல்லியிருப்பேன் ரைட்டா. நம்ம எல்லாமே 3வது வகைப்பாட்டில் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து எல்லாமே 3வது வகைப்பாட்டில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 16, இப்போ அதாவது 48 3வது வகைப்பாட்டில் அடித்தோம்னா 16 ரைட்டா. அதுக்கடுத்து இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும் பாருங்கள் 24 72 ரைட்டா. அதுக்கடுத்து 30 3 90. அதுக்கடுத்து இது அடித்தோம்னா எவ்வளோ வரும் 35 ரைட்டா. அப்போ A/B/D என்னென்னா 16:24:30:35. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் எது ஆப்ஷனு சி தான் சரியான விடை சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் A/B = என்ன கொடுத்துருக்கான் 1/2:3/8. அதுக்கடுத்து B/C 1/3:5/9. அதுக்கப்புறம் வந்து C/D வந்து 5/6:3/4 சரிங்களா. ஸோ என்ன கேட்குறான் A/B/C/D ரைட்டா. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு நார்மல் நம்பராக இருந்துச்சு, இப்போ எப்படி கொடுத்துருக்கான் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கான். அப்போ பாருங்களேன் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா A/Bன்னு என்ன அர்த்தம் A/Bன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏவோட வேல்யூ கரெக்டாக. அதாவது வந்து இந்த 1/2ங்கிறது ஏவோட வேல்யூ, இந்த 3/8ங்கிறது பியோட வேல்யூ சரி. அப்போ 1/2 மேலே எழுதிடலாமா 1/2 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது 3/2 இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு AB எழுதிட்டோம். A/Bனா A/B ரைட்டா. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 3/8 ரைட்டா. மேலே 1/2 எழுதிட்டோம், கீழே 3/8 எழுதுகிறோம் ரைட்டா. நமக்கு இதை சால்வ் பண்ணுறது தெரியும் எப்படி 1/2 அப்படி எழுதிப்போம், கீழே இருக்குது என்ன இது அப்படியே மேலே தலைகளாக வந்துடும் கரெக்டாக. ஆமாம், தலைகளாக வந்துச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்க 3/8ங்கிறது 8/3 வந்துடும். இதுமாதிரி கொண்டு எப்படி கேன்சல் பண்ணுறது பாருங்கள், எப்படி கேன்சல் பண்ணலாம் ரைட்டா. அடித்தோம்னா 4 கரெக்டா. அப்போது 4/3 எது A/Bங்கிறது 4/3 வந்துடுச்சு ரைட்டா. ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு 4/3 4:3. அதுக்கடுத்து என்ன இருக்குது B/C இருக்குது ரைட்டா. ஆமாம், அதுக்கடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நேரம் நமக்கு தெரியுமே ரைட்டா. எப்படி என்ன பண்ணுவோம் இதை அப்படியே 1/3 அப்படியே வச்சுப்போம், இந்த 5/9 மட்டும் 9/5ன்னு எழுதுவோம் ரைட்டா. அப்போ மேலே இருக்கிற 5 கீழே வந்துடும், இந்த 9 மேலே போயிடும் ரைட்டா. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா மேலே ஆமாம் மேலே எவ்வளோ இருக்கும் ரைட்டா 3 இருக்கும், கீழே 5 இருக்கும் ரைட்டா. அப்போ 3/5ன்னு கிடச்சிரும். அதுக்கு எடுத்து பாருங்கள் அதே போல் C/D 5/6 இருக்குது 3/4 இருக்குது சரிங்களா. ஆமாம், அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் எதையும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இதை வேணால் எழுதி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு 5/6. அதுக்கடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது என்னது அப்படியே தலைகளாயிருமா 3/4 4/3 மாறிடும் ரைட்டா. அப்போ எழுதணும்னா எப்படி வரும் பாருங்கள் கேன்சல் பண்ணலாமா 2 இது 3 ரைட்டா. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள் எவ்வளோ வருது அப்போ C/D 10/9 ரைட்டா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு A/B A/Bங்கிறது என்னது A/B அதோட வேல்யூ 4:3 ரைட்டா. அதுக்கடுத்து B/C அதோட வேல்யூ இது என்னது 3 கரெக்டாக 3/5. C/D 10/9 என்ன கேட்குறான் A/B/C/D தான் கேட்குறான் சரிங்களா. அப்போ முன்ன மாதிரியே போடலாமா. ஆமாம் சரியா. ஸோ அப்போ A/B/C எழுதிக்கிட்டோம் ரைட்டா. ஆமாம் B/C/D. ஃபஸ்ட்டு A/B எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எவ்வளோ வந்துச்சு 4:3 வந்துச்சு கரெக்டாக. அதுக்கடுத்து B/C எவ்வளோ வந்துச்சு 3/5 வந்துச்சா. அதுக்கடுத்து C/D எவ்வளோ வந்துச்சு 10/9 வந்துச்சு ரைட்டா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க 3 கேப் இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது ரைட்டா. அப்போது கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் இந்த 3 வச்சு இந்த
இது பக்கத்தில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணிட்டோம். பாருங்கள் 5 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. ஸோ 5 போட்டோம். ரைட்டா? அதுக்கடுத்து இந்த 3 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. இங்கே 3 போட்டோம். இங்கே 10 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? இங்கே 10, இங்கே 10. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பெருக்கணுமா? ஆமாம், பெருக்குங்க. இப்போ 4 3 பெருக்குனாங்கன்னா 12. இப்போ 12 10 120. அதுக்கடுத்து 3 3 9 9 10 90. ரைட்டா? அதுக்கடுத்து 15 150. ரைட்டா? அதுக்கடுத்து 15 9 எவ்வளோ வரும் பாருங்கள். எவ்வளவு? 15 9 135. ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ இது மேற்கொண்டு சுருக்க முடியுமா பாருங்கள். மேற்கொண்டு சுருக்க முடியுமா? ஆமாம், எல்லாமே வந்து கேன்சல் ஆகும். எதில் கேன்சல் ஆகும்? எல்லாமே 15வது எப்படி கேன்சல் ஆகும். ஏன்னா 120 இருக்குன்னா எத்தனை இது வந்து 15 120 8 15 120. ரைட்டா? ஆமாம், அப்படியே ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ரைட்டா? அப்படியே பார்க்குறப்ப 8 அங்கே இருக்குது. 8 அங்கே இருக்குது பாருங்கள். ஏவில் இருக்குது, டியில் இருக்குது. ரைட்டா? அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ எத்தனை 15 90 வரும் பாருங்கள். எவ்வளோ வரும்? 6 15 90. ரைட்டா? அப்போது இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அதுக்கடுத்து 10 15 150. அப்போது இங்கே 10 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷனு ஏ வரும். அடுத்தது போடக்கூட தேவை வேண்டியதில்லை. ரைட்டா? அது என்ன செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? பாருங்கள் 135 இருக்கா? அப்போது 9 15 135. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் எது கரெக்டுனா ஏ தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்து போகலாமா? ஸோ இது பாருங்கள். ஸோ வந்து இது வந்து ஈஸியான கொஸ்டின். இது என்னென்னா ஜஸ்ட் வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். ரைட்டா? அதாவது வந்து x/y கொடுத்துருக்கான். x/y என்ன அர்த்தம்? x/y அர்த்தம். ரைட்டா? அதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 3:5, அதாவது 3/5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 3, ஒய்யோட வேல்யூ 5. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ளஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து 5x + 3y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே என்ன எக்ஸுக்கு வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒய்க்கு எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இங்கே எவ்வளோ வரும் பாருங்கள். 5 3 இருக்குன்னா 15. ரைட்டா? ஆமாம். அப்போது முதல்ல இங்கே 15 வரும். அதுக்கடுத்து இங்கே எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஒய்க்கு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா? அப்போ 3 × 15, அது 3 × 5 15. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும்னா எவ்வளோ வருது? 30 வருது. ரைட்டா? ஆமாம். அதே போலுங்க பாருங்கள், 15x - 2y இருக்கா? இப்போ 15x - 2y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 15 × 3 எவ்வளோ வரும்? 45. ரைட்டா? மைனஸு. ஸோ இங்கே ஒய்க்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எவ்வளவு? 5. அப்போ 2 × 5 10. ரைட்டா? அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? 35. ஓகேவா? ஆமாம். என்ன கேட்குறான்? இதோடத்துக்கும் வந்து ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ முதத்துக்கு 30, ரெண்டாவதுக்கு எவ்வளோ வந்துச்சு? 35. ரைட்டா? அப்போ 30/35. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். 6 5 30, 7 5 35. அப்போ 6:7 தான் சரியான விடை. ரைட்டா? 6:7 இருப்பா, பார்த்துக்கணும். ரைட்டா? 6:7 இருக்குது, 7:6 இருக்குது. நம்ம அவசரத்தில் வந்து மாற்றி குறிச்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ ஆப்ஷனு பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது போலாமா? இது பாருங்கள். இதுவும் வந்து முன்ன பார்த்த கொஷின் தான். ரைட்டா? அதே மாதிரி கொஷின் தான். ஸோ என்னென்னா இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். ரைட்டா? பர்சன்டேஜ் 20%, 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டா? நமக்கு 20%னா வந்து நமக்கு தெரியும். என்னது 20%னா என்னது? அது 20/100ன்னு அர்த்தம். ரைட்டா? அதோட ஃப்ராக்ஷன் 20/100. ரைட்டா? அப்போ 20% ஆஃப்னா பெருக்கல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ 20/100 ஓகேவா இன்ட்டு a + b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த பக்கம் 50/100 a - b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 100 அடிச்சிடலாம், இந்த 0 அடிச்சிடலாம். ரைட்டா? அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? இந்த பக்கம் 2 இருக்கும். 2 × a + b, இங்கே 5 a - b இருக்கும். அப்போ 2 தூக்கி உள்ளே பெருக்கிடலாமா? அப்போ பெருக்கணும்னா 2a + 2bன்னு இருக்கும். ரைட்டா? இந்த பக்கம் 5 தூக்கி உள்ளே பெருக்கணும்னா 5a - 5b இருக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே 5a, இங்கே 2a இருக்குது. அப்போ வந்து இது இந்த பக்கம் இருக்குது +2a, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 5a வந்து 2a போச்சுன்னா 3a இருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து இங்கே 2b இருக்குது, இங்கே -5b இருக்குது. இந்த -5b இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னது? இது இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட்டா? அப்போ ஆல்ரெடி இங்கே 2b இருக்குது, இது ஒரு 5b. அப்போ மொத்தமாக எவ்வளவு? ஆமாம், எவ்வளவு? 7bயா? சரி. இப்போ என்ன வேணும் எனக்கு? த ரேஷியோ ஆஃப் a and b, அதாவது a/b தான் கேட்குறான். ரைட்டா? a/b என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஏவை நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த பியை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா பெருக்கில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலில் மாறிடுமா? ரைட்டு. அப்போ a இருக்குது,
இங்கே பி வகுத்தல் பி. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 கீழே இந்த பெருக்கல் இருந்தது, இந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும்? வகுத்தல்லாம் மாறிடும். அப்போ இங்கே 3 வந்துடும். ரைட்டா? அப்போ ஏக்கு என்ன வேல்யூ 7, பிக்கு என்ன வேல்யூ 3. ரைட்டா? அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? 7:3. ஆப்ஷனு 7 இருக்குது. சரியா? அவ்வளோதான் விஷயம். ஏன்னா பாருங்கள் பியில் என்ன இருக்குது பாருங்கள்? 3:7 கூட இருக்குது. நம்ம போடுற அவசரத்தில் வந்து மாற்றி 3:7 சொல்லி கிளிக் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா, ஆமாம் 7/3 தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். சரியா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இஃப் a/b = 4/5 கொடுத்துருக்கானா? ஆமாம், a/b 4/5, b/c 15/16 கொடுத்துருக்கான். இங்கே பிங்கிறது 5ஆக இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது? 15ஆக இருக்குது. அப்போ வேறு வேறையாக இருக்குது. பி ஒரே பி தான், இங்கேயும் பி தான், இங்கேயும் பி தான். ஆனால் இங்கே 5ஆக இருக்குது, அதுவே இங்கே வரப்போ 15ஆக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதை ரெண்டுத்தையும் வந்து ஒரே வேல்யூவாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? நம்ம தான் பண்ணணும், a/b/c கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே தான். அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வர வேல்யூ எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a/b/c அப்போ 4 எவ்வளவு? 5. கரெக்டா? a 4/5 அதுக்கடுத்து 15/16. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 15 இங்கே போட்டோம், ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த 5 இங்கே போட்டோம், ஏன்னா இது 5 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. அப்போ 4யும் 15 பெருக்கணும்னா 60. ஓகேவா? அதுக்கடுத்து 5யும் 15 பெருக்கணும்னா 75. அதுக்கப்புறம் 5யும் 16யும் பெருக்கணும்னா எவ்வளவு? 80. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சுருக்கி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆமாம். அப்போ சுருக்குங்க பார்ப்போம். ஏழு அடிக்கலாம். எல்லாமே 5வது வகைப்பாட்டில் போகிற மாதிரி இருக்குது. அப்போ 12×5 60, 15×5 75, அதுக்கடுத்து 16×5 50. ரைட்டா? அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோனா 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைனா வந்து நீங்கள் வந்து இதை இன்னும் ஈஸியாக கூட போடலாம். எப்படின்னாங்க பாருங்கள், கொடுத்துருக்கிறது a/b வந்து 4/5 கொடுத்துருக்கான், b/c 15/16. அப்போ பிங்கிறது ஒரே வேல்யூ தான். சரியா? அப்போ இந்த இங்கே இருக்கிற பியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 15ஆக மாற்றிடுங்க. எப்படி 15ஆக மாற்றலாம்? 3ஆல் பெருக்கணும்னா 15, கீழே 3ஆல் பெருக்கணுங்கன்னா மேலே 3ஆல் பெருக்கணும். ரைட்டா? அப்போது 15 வந்துருச்சு. ரைட்டா? அப்போ இங்கே 5 3ஆல் பெருக்கிறதுனால 15 வந்துருச்சு, இங்கே 4 3ஆல் பெருக்கிறதுனால 15 வந்துருச்சு. அப்போ டேரெக்டாக இங்கேயும் 15 இங்கேயும் 15 இருந்துச்சுன்னா இந்த முதல் நட்டர், அதாவது 4 3 பெருக்குனா 12. ரைட்டா? அதுக்கப்புறம் 15, பியோட வேல்யூ 15. இந்த சியை வந்து டேரெக்டாக அப்படியே 16ன்னு சொல்லி அப்படி கூட போட்டுக்கலாம். ரைட்டா? இந்த ஸ்டெப்ஸ் இடையில இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் கூட தேவைப்படாது. ரைட்டுங்களா? உங்களுக்கு தப்பாகக்கூடாதுன்னா இந்த மாதிரி எழுதி கூட பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சிக்கு வந்து என்ன கேட்குற பாருங்க, ஃபஸ்ட்டு c² - a² டிவைடட் பை c² + a². முதல்ல c² a² என்னன்னு சொல்லி தனித்தனியாக கண்டுபிடிச்சிருவோம். சியோட வேல்யூ எவ்வளவு? 16. அப்போ c² எவ்வளோ வரும்? சியோட வேல்யூ 16 இருந்துச்சுன்னா c² வந்து 256. கரெக்டாக? ஆமாம். அப்புறம் ஏ இருக்கா? ஆமாம். அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளவு? ஏவோட வேல்யூ 12, a² வேல்யூ 12 × 12 144. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறான் பாருங்க, c²லேருந்து a² கழிக்க சொல்கிறான். ரைட்டா? அப்போ முதல்ல கழிச்சிருங்க. அப்போ 256லேருந்து 144 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள்? எவ்வளோ வரும்? 112 வருதா? ஆமாம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறான்? கூட்ட சொல்கிறான். ரைட்டா? டிவைடட் போட்டிருக்கான், டிவைடட் போட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 256 + 144 எவ்வளோ வருது? ஆமாம், 400 வரும். சரியா? அப்போ இது வந்து எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் 2வது வாய்ப்பாட்டில் கூட சின்ன சான்ஸாக அடிச்சுட்டு வரலாம். இல்லைனா டேரெக்டாக உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். அங்கே பாருங்கள், 7 16 112. ரைட்டா? 25 16 வந்து 400 வரும். ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ 7/25 தான் வந்து என்னென்னா சரியான விடை. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். சரி, ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6. மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 30 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5:6ங்கிறத வந்து 5x/6x. எது? பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க ஸ்கூலில். ரைட்டா? பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமாம், எத்தனை பேர்? 30 பேர். அவங்க வந்து எத்தனை பங்காக இருக்காங்க பாருங்கள். கம்பேர் பண்ணுறவங்க எவ்வளோ வருது? 5 பங்காக வருது. அப்போ 5 பங்கு 30 இருந்தால் ஒரு பங்கு எவ்வளவு? ஆமாம். ரைட்டா? ஒரு பங்கு எவ்வளவு? 6. அப்புறம்
அப்போ என்ன கேட்குறான், மாணவிகள் எண்ணிக்கை என்னது 6 பங்கு. அப்போ இங்கே ஒரு பங்கு 6ன்னு கண்டுபிடிச்சான். அப்போ 6 பங்கு 36 டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணால் கூட போட்டு போயிடலாம். ரைட்டா, இதை வந்து எப்படி ப்ராப்பராக சால்வ் பண்ணுறாங்க, இதை வந்து 5x 6xன்னு எடுத்துக்கணும். ரைட்டா, அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, மாணவர்களின் எண்ணிக்கை. ரைட்டா, அப்போ அங்கே மாணவர்களோட பங்கு தெரியும், எத்தனை பங்கு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணிக்கையும் தெரியும். அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது 5 பங்குங்கிறது எவ்வளவு, 30. இதுலேருந்து ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போது எக்ஸ் எவ்வளோ கிடச்சது, ஒரு பங்கு 6. அப்போ என்ன பண்ணணும், கேர்ள்ஸோட எண்ணிக்கை. அப்போ 6 பங்கு, எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 6 × 6 36 வரும். ரைட்டா, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது போலாமா, அடுத்தது பாருங்கள், இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். ரைட்டா, A, B, C ஆகிய மூவர்களின் மாத சம்பள விகிதம் வந்து கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்க, 2:3:5. ரைட், அதாவது இது இவனோடது ஏவோடது 2, பியோடது வந்து 3, அதுக்கப்புறம் வந்து சியோடது வந்து எவ்வளோ அப்படின்னா 5. ஓகேவா, இதில் என்ன கேட்குறேன்னா, சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1500 எனில், 1500 அதிகம் எனில் என்ன கேட்குறான் அப்படின்னா, பியோடைய ஆண்டு சம்பளம் என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா, பியின் ஆனுவல் சேலரி. ரைட்டா, ஆண்டு சம்பளம். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள், கொஸ்டின் ஒழுங்காக படிக்கணும். கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக மாத சம்பளம், கேட்குறது இங்கே பியோடைய ஆனுவல் சேலரி தான் கேட்குறான். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அப்படி எழுதிப்போம், A:B:C 2, 3, 5. ரைட்டா, சியின் மாத சம்பளம் ஏ காட்டிலும் 1200 அதிகம். எதனால் 1200 அதிகம் பாருங்கள், இங்கே ஏவோடது 2 பங்காக இருக்குது, இங்கே 5 சியோடது வந்து 5 பங்காக இருக்குது. அப்போது இந்த பங்கில் எத்தனை பங்கு ஜாஸ்தி இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை பங்கு, 3 பங்கு. ரைட்டா, அதாவது என்னென்னு எடுத்துருப்போம், எல்லாத்தையும் 2x 3x 5xன்னு எடுத்துருப்போம். அப்போ இங்கே 5x, இங்கே 2x இருக்குது. அப்போது 5xல் 2x போச்சுன்னா 3x இருக்கும். ஸோ 1500 அதிகம். எதனால் அதிகம், 3 பங்கு ஜாஸ்தியாக இருக்கான். ரைட்டா, சி வந்து ஏவோட வந்து 3 பங்கு ஜாஸ்தியாக இருக்கான். அதனால தான் வந்து 1500 ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா, அப்போ கம்பாரிசனில் போட்டோம். அப்போ எக்ஸ் எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் எவ்வளவு, 400. ரைட்டா, ரைட். அப்போ என்ன கேட்குறான், பியின் ஆண்டு சம்பளம். ரைட்டா, அப்போ முதல்ல மாத சம்பளத்தை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ என்ன பண்ணணும், இதில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், ஆமாம், அப்போ 3xங்கிறப்போ 1200 கிடைக்கும். ரைட்டா, அப்போ என்ன கேட்குறான், இது வந்து பியோடைய மாத சம்பளம். அப்போ ஒரு மாதத்துக்கு 1200 ரூபானா, ஒரு வருஷத்துக்கு கேட்குறான். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம். ரைட்டா, அப்போ பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், ஆமாம், இவ்வளோ வரும். சரிங்களா, எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரைட்டா, ஸோ கொஷினை வந்து கரெக்டாக இது பண்ணோம்னா போதும். இது பாருங்கள், நம்ம பார்த்தோம் 500 ரூபாயை பிரிச்சோம் இல்லையா, ஆமாம், அந்த மாதிரி வந்து 672 வந்து பிரிக்கணும். ரைட்டா, இப்போ 672 பிரிக்கணும், 5:3 பிரிக்கணும். ரைட்டா, அப்போ 5x இன்னொன்று 3x. ரைட்டா, இந்த ரெண்டு சேர்ந்தது தான் எவ்வளவு, 672. அப்போ 8x, அப்போ 672. அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும் பாருங்கள், 672 ÷ 8 எவ்வளோ வரும் பாருங்கள், எவ்வளோ வருது, 84 வருதா, ஆமாம். ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், இந்த 84, அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக 5x 3xன்னு இருக்கு இல்லையா, அதில் எடுத்து போய் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 × 84, அதுக்கடுத்து வந்து 3 × 84. ரைட்டா, ஃபஸ்ட்டு 5 × 84 பெருக்குங்க பார்ப்போம். பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும், 4 5 20, அப்போ 0, 8 5 40, 42. அப்போ 420 எங்கள் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. அப்போ அடுத்து செக் பண்ணி ஆகணும். ரைட்டா, அப்போ 3னையும் 84 இருக்குங்க, எவ்வளோ வருது பாருங்கள், 3 நாங்க 12, மிச்சம் 1 25. ரைட்டா, அப்போ 252. அப்போது ஸோ இதுதான் வந்து சரியான விடை. ரைட்டா, அப்போ 672 வந்து 2ஆக பிரிக்கணும். எப்படி, ஒருத்தனுக்கு 5 பங்கு கிடைக்கணும், ஒருத்தனுக்கு 3 பங்கு கிடைக்கணும்னா ஒருத்தனுக்கு 420 ரூபா கொடுக்கணும், ஒருத்தனுக்கு 252 ரூபாயை கொடுக்கணும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ரைட்டா, ஸோ வந்து இது போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவோம். ரைட்டா, இப்போ 25 30ன்னு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ரேஷியோ எடுங்களேன். என்ன வரும் பாருங்கள், என்ன வரும், 5 எவ்வளோ வரும், 6 வரும். சரியா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 25 கூட 30 கூட வந்து 5 கூட்டுறேன். ரைட்டா, ஆமாம், 5 கூட்டினோன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள், 25 கூட 5 கூட்டினோன்னா எவ்வளோ ஆகும், 30 ஆகும். கரெக்டாக, அதுக்கடுத்து 30 கூட 5 கூட்டினோன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 35 ஆகும். கரெக்டாக, இப்போ ரேஷியோ என்ன மாறுது பாருங்கள், இப்போ அடித்தோம்னா
6 7 5 35 ரைட்டா. இப்போ 5:6 இருந்த ரேஷியோ எவ்வளோ மாறுது 6:7 மாறுது. எதனால் ஒவ்வொன்றுத்தையும் வந்து எவ்வளோ கூட்டியிருக்கேன் 5 5 கூட்டினதுனால ஆகிருக்கு ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும் என்ன கேட்பானா இந்த 2 நம்பரை கேட்பான். அதாவது என்னென்னா இந்த 25:30 அப்படிங்கிற நம்பரை கேட்பான். இப்படி கொடுத்துருவான். இந்த 25:30ங்கிறத மறந்துட்டேன் 5:6 கொடுத்துருவான். 5:6 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 5:6 கூட வந்து என்ன பண்ணுறீங்க 5 5 கூட்டினீங்கன்னா வந்து அந்த நம்பரோட ரேஷியோ வந்து 6:7 மாறுது. அப்போ அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பான். அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 5:6 அப்போ 5x / 6x ரைட்டா. போட்டுட்டு எவ்வளோ கூட்டணும் 5 5 கூட்டணுமா? ஆமாம் +5 +5 ஓகேவா ஈக்குவல் டு என்ன பண்ணணும் எவ்வளோ மாறிச்சு அந்த நம்பரு 6:7ங்கிற ரேஷியோவாக மாறிச்சு ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு குறுக்கு பெருக்கல் தான். எல்லாத்துக்கும் கூட குறுக்கு பெருக்கணும் ரைட்டா. குறுக்களை பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு 7 5 35x ரைட்டா. அப்புறம் 7 5 35 அப்புறம் 6 6 36 ரைட்டா. அப்புறம் 6 5 30 ரைட்டா. இங்கே எக்ஸ் வரும். அப்போ 35x 36 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும் ரைட்டா. அப்போது 36ல் 35 போச்சுன்னா எக்ஸ் மட்டும் நிற்கும். இங்கே 35 இருக்குது இங்கே 30 இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து 5ன்னு கிடச்சிரும் ரைட்டா. அங்கே என்னென்னு எடுத்திருக்கேன் 5x 6xன்னு எடுத்துருக்கேன் ரைட்டா. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிருச்சா எவ்வளவு? ஆமாம். அப்போ எக்ஸுக்கு மேலே 5 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே 25ன்னு கிடச்சிரும் ரைட்டா. அதுக்கடுத்து வந்து இங்கே என்ன இருக்குது 6x. அப்போ 6xன்னா எவ்வளவு 6 × 5 30 சரிங்களா. ஆமாம். அப்போ அந்த நம்பர் என்னது இங்கே பார்த்தோம் இல்லையா 25 30ங்கிறது அந்த நம்பர் ரைட்டா. ஸோ அதே மாதிரியான கொஸ்டின் தான் அங்கே பாருங்கள். 2 நம்பர் இருக்காமா 2 நம்பர்ஸோடைய ரேஷியோ கொடுத்து வச்சுருக்கான் ரைட்டா. ஆமாம். அப்போ எக்ஸு ஒன்று எக்ஸு இன்னொன்று வந்து 2x ரைட்டா. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் x/2xன்னு எழுதிக்கலாம். அது கூட எவ்வளோ கூட்டுறான் பாருங்கள் 7 கூட்டுறான். ஸோ 7 கூட்டினா என்னவா மாறுது அந்த ரேஷியோ என்னவா மாறுது? ஆமாம் 3/5 மாறுது ரைட்டா. இப்போ குறுக்கால பெருக்குங்க பார்ப்போம். ஆமாம் குறுக்கால பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். என்ன பண்ணும் இது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே எல்லாத்தையும் கூட பெருக்கணும். இதை தூக்கி எல்லாத்தையும் கூட பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 5x + 35 ரைட்டா. ஏன்னா 7 இருக்குது மேலே கீழேருந்து அந்த 5 பெருக்கிறப்போ 35. இந்த பக்கம் அப்படியே வரப்போ எவ்வளோ வரும் பாருங்கள் 6x + எவ்வளோ இருக்குது 21 ரைட்டா. இங்கே 6x இங்கே 5x. அப்போ 6xல் 5x போச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ 35 21. அப்போ 35ல் 21 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்கள் 14 ரைட்டா 14. அப்போது ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. அவன் என்ன கேட்குறான்னா இதன் மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லி கேட்குறான் ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது 2x இருக்குது ரைட்டா. ஆமாம் எப்படி எக்ஸுக்கு வேல்யூ போட்டால் அதே தான் வரப்போகுது 2x ரைட்டா. இல்லைன்னா நம்ம அப்படியே சால்வ் பண்ணி கூட எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ எக்ஸு இங்கேயே எக்ஸு தான் ரைட்டா. அப்போ 14 ஒரு நம்பரு இன்னொரு நம்பர் ஒரு எக்ஸு 14னா 2x எவ்வளோ வரும் 28 ரைட்டா. ஆமாம். அப்போ எது பெரிய நம்பரு 28ங்கிறதா பெரிய நம்பர். இல்லைனா பார்த்ததுமே தெரியும் x 2x இருக்குது. அப்போ 2x தான் பெருசாக வரும். அப்போ டேரெக்டாக வந்து 2xல் வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி போட்டு போயிடலாம் ரைட்டா. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. இதே வந்து எப்படி ஷார்ட்டாக போகிறதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ எப்படி போடலான்னா அங்கே பாருங்கள் இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா ஸ்டெப்ஸு வந்து நம்ம வந்து எங்கள் எக்ஸாமில் வந்து நமக்கு என்னது ஸ்டெப் மார்க்குங்கிற ஒரு விஷயம் கிடையாது ரைட்டா. எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா. அப்போ 1:2 இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 3:5 இருக்கா. அதை அப்படியே எழுதிருங்க. எவ்வளோ கூட்டுறோம் ஒவ்வொன்றுத்தையும் கூடியும் வந்து 7 7 கூட்டுறோம். அப்போ இந்த 7 7 அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இதையும் குறுக்கால பெருக்குங்க. 1 5 பெருக்குனீங்கன்னா 5 3 2 பெருக்குனீங்கன்னா 6. அப்போ பெருசுலேருந்து சின்னசை கழிச்சிருங்க. இப்போ 6லேருந்து 5 போச்சுன்னா 1. அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ரைட். அங்கே பாருங்கள் இது எவ்வளவு 3 × 7 21. இங்கே 7 × 5 35. அப்போ 35ல் 21 போச்சுன்னா எவ்வளவு 14 ரைட்டா. அதே தான் சரியா விஷயம். அப்போ எக்ஸ் டேரெக்டாக கிடச்சிரும். நம்ம முன்னே போட்டது தான் முன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம். அது ஸ்டெப் இல்லாமல் இதில் வந்து டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணி போடுறோம் சரிங்களா. அவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கே பெரிய நம்பர் எவ்வளோ கிடச்சிது 28ன்னு கிடச்சிது ஓகேவா. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஏபி வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டான். அதாவது 8:9. அப்போ 8x 9x 12 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதாவது இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு வயசு வந்து இப்போ 20ன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வயசு என்ன 5 years ஆஃப்டர் ரைட்டா.
ஆஃப்டர் இங்கே 12 இயர்ஸும் கொடுத்துருக்கான். நான் 5 இயர்ஸ் ஆஃப்டர்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு வயசு 20, 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ? 25. 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு என்னது? பிஃபோர். ரைட்டா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? ஆமாம், 15 இருக்கும். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வயசு எவ்வளோ? 25. அப்போ என்ன பண்ணிங்க? அங்கே ப்ளஸ் பண்ணிங்க. ரைட்டா? அப்போ ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்னா ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். முன்ன கொஸ்டின் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து முன்ன கொஸ்டினுடைய அப்ளிகேஷன் சம் இது. ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ டேரெக்டாக எப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா? ஆமாம். அப்போ 8:9. அப்போ 8, 9 இருக்குது. அதுக்கு அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது? 10, 11 இருக்குது. சரிங்களா? அப்போ 10, 11. 10, 11 எவ்வளோ கூடுது? +12 கூடுது. ரைட்டா? +12 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுன்னா, நம்ம முன்ன நம்பர் பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து மேலே என்ன பண்ணோம்? மேலே 7 கூட்டினா கீழே 7 கூட்டினான். ஒரு சில சம்மில் வந்து என்ன பண்ணுவான்னா, மேலே வந்து 7 கூட்டுறதுக்கு பதிலாக வந்து 6 கூட்டுவான், கீழே வந்து 5 கூட்டுவான். அந்த மாதிரி வேறு நம்பரை கூட கூட்டுவான். ரைட்டா? அப்போங்கிறப்போ கூட்டலாம் குறைக்கலாம். அதனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேங்க. 2 பக்கமும் கூட்டுறதுனால ஒருவேளை குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம்? ஒரு பக்கம் ப்ளஸ் போட்டுருவோம், ஒரு பக்கம் மைனஸ் போட்டுருவோம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். ஸோ வந்து இதை வந்து என்ன சொன்னேன்? இப்படி பெருக்கி குறுக்களை பெருக்கி அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னேன். அதுக்கப்புறம் இதையும் பெருக்கி வர வேல்யூவை வந்து இந்த பக்கம் போட்டுக்க சொன்னேன். ரைட்டா? அப்போ பாருங்கள், 10யும் 9யும் இருக்குன்னா 90. அப்போ 11யும் 8யும் இருக்குன்னா 88. அப்போ 90ல் 88 போச்சுன்னா எவ்வளோ? 2. அப்போ 2x. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 11 12 பெருக்கணும், அப்புறம் 10 12 பெருக்கணும். ரைட்டா? அப்போ 10 12 எவ்வளோ? 120. அப்போ 11 12 132. ரைட்டா? அப்போ 132 120 போச்சுன்னா எவ்வளோ பாருங்கள்? எவ்வளோ வரும்? 12 வரும். ரைட்டா? அப்போ 12. அப்போ எக்ஸ் வந்து டேரெக்டாக 6. ரைட்டா? என்ன கேட்குறான்? ஏயின் தற்போதைய வயது என்னன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ ஏஓபி ரெண்டுத்தோட தற்போதைய வயதோட ரேஷியோ கொடுத்துருந்தான். எவ்வளோ? 8:9. அப்போ ஏவோட தற்போதைய வயது 8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ரைட்டா? அப்போ ஒரு பங்கு தான் நமக்கு தெரியும் எவ்வளவு? 6. அப்போ 8 பங்கு எவ்வளவு? ஆமாம், 8 6 48. ரைட்டா? 8 6 48. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? எப்படி நாங்கள் பாருங்கள், A:B கொடுத்துருக்கானா? அப்போ 8 9. அதுக்கடுத்து ரைட்டா என்னவா மாறுது? 10 11 மாறுது. ரைட்டா? 10 11 மாறுது. அப்போது 2 பக்கத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்களேன். அதாவது 10லேருந்து 8 கழிங்க 2, 11லேருந்து 9 கழிங்க 2. ரைட்டா? அப்போ டிஃப்ரென்ஸ் 2 சேமாக வருது. ரைட்டா? 2 பக்கம் டிஃப்ரென்ஸ் சேமாக வருது. ஸோ இந்த 8 இருந்தது 10 மாறிச்சு, இந்த 9 இருந்தது வயசு வந்து 11 மாறிச்சு. எதனால்? 12 ஆண்டுகளுக்கு பின் அப்படிங்கிறதுனால, அதாவது 12 வருஷத்தை கூட்டினதுனால மாறிச்சு. ரைட்டா? அப்போது நீங்கள் டேரெக்டாக இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அது 2x, இந்த டிஃப்ரென்ஸ் 2x. இங்கே 12 ஆண்டுகளுக்கு பின் 2 பக்கமும் வந்து ஒரே இதை தான் வந்து கூட்டுறான். ரைட்டா? 2 வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்குறான். அதனால் வந்து டேரெக்டாக இந்த 12 எடுத்துக்கலாம். ரைட்டா? இல்லைனா வந்து நம்ம நார்மல் மெத்தடில் தான் போட்டாகணும். இங்கே ஒருவேளை இங்கே டிஃப்ரென்ஸ் சேமாக வரலனாலையோ, இல்லைனா வந்து இங்கே கொடுத்துருக்கிற கூட்டுற வயசு ரைட்டா 12 வருஷத்துக்கு கேட்காம ஒருத்தருக்கு 12, ஏக்கு வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறான், பிக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறான்னா என்ன பண்ணால் தனித்தனியாக நம்ம முன்ன போட்ட மெத்தடில் தான் போட்டாகணும். ரைட்டா? ஆமாம். அதாவது எப்படின்னா, இப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏக்கு வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறான், பிக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறான்னா இங்கே 10 போட்டு முன்ன 4 பெருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பெருக்கி தான் போட்டாகணும். சரிங்களா? அது வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே 12 தான் இருக்குது. அப்போ இதில் வந்து டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணும்போது 6 கிடச்சிரும். அப்போ 8 6 48. ஒருவேளை பிதி கேட்டிருந்தானே பாருங்கள், பியின் தற்போதைய வயது எவ்வளவு? 9. அப்போ 9 × 6 ஆமாம் 54. ரைட்டா? ஒருவேளை இது 12 ஆண்டுகளுக்கு பின் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் இது எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? ஏவோடது இங்கன்னா 10ல் சப்ஸ்டிட் பண்ணணும், பியோடதுன்னா 11ல் சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட்டா? அப்போ கொஷின் ஒழுங்காக படிச்சு தற்போதைய வயது கேட்குறானா, இல்லை 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறானா, இல்லை யாரோடது கேட்குறான், வயசோட டிஃப்ரென்ஸ் கேட்குறானா, இல்லை 2 பேர்த்தோடைய வந்து வயசோடைய கூடுதல் கேட்குறானா அப்படிங்கிறது கொஷினை பார்த்து கரெக்டாக போட்டுடணும். ஸோ 14th கொஸ்டின் பாருங்கள். A bag contains 2, 5, 10 rupees coins in the ratio of 5:6:4. The total amount in the bag is rupees 400. Find the number of 2 rupees coin. ரைட்டா? என்னென்னா ஒரு பேக் இருக்காம, ஒரு பேக்கில் வந்து 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் இருக்கான். அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டா? என்ன ரேஷியோவில் இருக்குன்னா அங்கே பாருங்க 5:6:4. சரியா? அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. அந்த பையில் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்கான் பாருங்க, 400 ரூபா இருக்குது. அப்படின்னா 2 ரூபா வந்து எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? எத்தனை காயின்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ உங்கள் பாருங்கள், அதை போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் பேசிக் ஒன்று என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து 5 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபா இருக்குது, காயின் இருக்குது. எத்தனை காயின் இருக்குன்னா
10 காயின் இருக்குது. சரியா? அப்போ உங்கள்கிட்ட எத்தனை ரூபா இருக்கும் பாருங்கள், எத்தனை ரூபா இருக்கும்? ஆமாம், சரியா, 50 ரூபா இருக்கும். சரியா? அப்போது எத்தனை ரூபா காயின் இருக்குது? 5 ரூபா காயின் இருக்குது. எத்தனை இருக்குது? 10 காயின் இருக்குது. அப்போ மொத்தமாக பெருக்கணும்னா எவ்வளோ இருக்கும்? ஆமாம், 50 ரூபா. ரைட்டா? அப்போ காயின் இது 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 ரூபா, இது எத்தனை காயின்? 10 காயின், இது 5 ரூபா ஒரு காயின். ரைட்டா? அப்போ 50 ரூபா மொத்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்கான்? 2, 5, 10. அதுன்னு அது காயின் 5:6:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு தூக்கி இது கூட அப்படியே பெருக்கணும். ரைட்டா? அதாவது 5x இருக்கா, 5x, 6x, 4x. ரைட்டா? இதெல்லாம் ரேஷியோ. ஸோ என்னது? 2 ரூபா, அப்புறம் 5 ரூபா, அப்புறம் 10 ரூபா. ரைட்டா? இப்போ அப்படியே பெருக்கினீங்கன்னா எல்லாமே வந்து ரூபாயில் மாறிடும். ரைட்டுங்களா? இது பெருக்கினீங்கன்னா ரூபா ரூபா ரூபா. ஏன்னா இது 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. ரைட்டா? அப்போ ரேஷியோ ஃபுல்லாக என்னது? ரூபாய்க்கு மாறிடும். அப்போது 10x, அப்புறம் 30x. ரைட்டா? அதுக்கப்புறம் 40x. சரியா? அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் எவ்வளோ பாருங்கள், அந்த பேக்கில் எவ்வளோ இருக்குது? மொத்தமாக 400 ரூபா இருக்குது. ரைட்டா? அப்போ 400. ஓகேவா? அப்போ 30, 40, 10. அப்போ மொத்தமாக 80x. ரைட்டா? 80x எவ்வளவு? 400. அப்போ எக்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? ஆமாம், 5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன கேட்குறான் அவன்? 2 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை. 2 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5x. ரைட்டா? அப்போ எக்ஸ் எவ்வளவு? 5. அப்போ 5xன்னு எவ்வளோ வரும்? ஆமாம், 25 காயின் இருக்குது. எத்தனைது? 2 ரூபா காயின். ரைட்டா? 25 காயின் இருக்குது. அப்போ 2 ரூபா எத்தனை ரூபாயாக இருக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? 25 காயின் இருக்குது. ஒரு காயின் 2 ரூபானா இன்ட்டு 2 50. ரைட்டா? ஒருவேளை 5 ரூபா எத்தனை காயின் இருக்குன்னு கேட்டானா இந்த 6ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? அப்போது எவ்வளோ வரும்? அது ஒரு 30 வரும். அது ஒருவேளை 10 ரூபா காயின்னா 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ வரும்? ஆமாம், 4 5 20 காயின். சரிங்களா? ஸோ இது ஈஸியான சம்மு. அடுத்து போகலாமா? இது பாருங்கள், இது வந்து கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரைட்டா? 60 லிட்டர் பால் மற்றும் தண்ணீர் கொண்டு ஒரு கலவை உள்ளது. அவற்றில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:3 எனில் அதனை 1:2 என்ற அளவு கொண்ட விகிதமாக மாற்ற எத்தனை லிட்டர் நீரை கலவையுடன் சேர்க்க வேண்டும்? ரைட்டா? ஸோ முதல்ல 60 லிட்டர் பால் தண்ணி கொண்டு ஒரு கலவை இருக்கா. ஏன்னா பால் இருக்குது, தண்ணியும் சேர்த்து வந்து 60 லிட்டர் மொத்தமாக இருக்குது. அவற்றில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் கொடுத்துட்டான். ரைட்டா? எவ்வளவு? 2:3. ரைட்டா? அப்போது இது பால் எத்தனை லிட்டர் இருக்குது, அதில் தண்ணி எத்தனை லிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எத்தனை பங்கு இருக்குன்னு கொடுத்துட்டான். ரைட்டா? ஆமாம், 2:3. அப்போ 2, 3, அப்போ 5 பங்கு. ரைட்டா? அப்போ 5x. 5x எவ்வளவு? 60. ரைட்டா? ஆமாம், 500 பிரிச்சோம் இல்லையா? முதல்ல 500 672 பிரிச்சோம், அதே தான். ரைட்டா? அப்போது ஒன்று எவ்வளவு வரும் பாருங்க? ஒன்று எவ்வளோ வரும்? 12 வருமா? ரைட்டு. அப்போது ஒரு பங்கு 12னா 2 பங்கு எவ்வளவு? 24. இது என்னது? மில்க் எத்தனை லிட்டர் இருக்குது? 24 லிட்டர் இருக்குது. ரைட்டா? அதுக்கடுத்து இது 3 பங்கு இருக்கா? அப்போ 3 12 36. இது என்னது? வாட்டர். ரைட்டா? தான் கொடுத்து வச்சுருக்கானே, பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் தானே கொடுத்துருக்கான். ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா பாருங்கள், எவ்வளவு தண்ணியை சேர்த்துனா ரைட்டா எத்தனை லிட்டரா கலோரின்னு சேர்த்தா என்னது 1:2 மாறும். அதாவது 2:3ங்கிறது என்னவா மாறணுமா? 1:2 மாறணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு 24 லிட்டர் பால் 36 லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு தெரியும். ரைட்டா? அப்போ 24/36 ப்ளஸ் என்னத்தை சேர்க்க போகிறேன்? தண்ணியை சேர்க்க போகிறேன். எத்தனை லிட்ரு அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? அப்போ எக்ஸ். ஓகேவா? அப்போ அதுக்கடுத்து என்ன மாறுது பாருங்கள்? இப்போ 1/2. சரி, அப்போ இது முன்ன மாதிரி குறுக்கலப்பு இருக்குங்க. குறுக்கலப்பு இருக்குன்னு என்ன வரும் பாருங்க? 34, அதாவது 24 × 2. ரைட்டா? 48 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குனீங்கன்னா அதே 36 + எக்ஸ் வரும். ரைட்டா? அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 48லேருந்து 36 கழிச்சிடலாமா? கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 12 கிடைக்குமா? ஆமாம். ரைட்டா? அப்போ எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்? ஆமாம், 12 லிட்டர் சேர்த்தனா தான் அது 1:2 மாறும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். வேணா சேர்த்து பாருங்கண்ணா. ஆல்ரெடி 24 36 + 12 எவ்வளோ வரும்? 48. அப்போது 24 லிட்டர் பால், இங்கே 36 + இந்த 12 தான் என்ன இது எக்ஸுக்கு தான் என்ன கண்டுபிடிச்சோம்? 12 கண்டுபிடிச்சோம். அப்போ 48. அப்போ இதை அடிச்சிங்கன்னா 1:2. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். இங்கே பாருங்கள், ஏபி 2 பேர்த்தோட வருமானத்தின் விகிதங்கள் கொடுத்துருக்கான். 5:4. செலவுகளின் விகிதம் 3:2. ரைட்டா? அப்போ இவரும் தனித்தனியாக சேமித்தால். ரைட்டா? தனித்தனியாக சேமிக்கிறாங்க. எவ்வளவு? ஒவ்வொருத்தரும் 1600 சேமிக்கிறான். ரைட்டா? இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குற பாருங்க. நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அதில் 400 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சேமிப்பீங்க? எவ்வளவு? 600 ரூபா சேமிப்பீங்க. அதாவது வர வருமானம் இன்கம்லேருந்து
செலவு கழிச்சோம்னா சேமிப்பு கிடச்சிரும் ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது என்னது வருமானம், அதை வந்து 5x 4xன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. அதுக்கடுத்து செலவு எவ்வளோ கொடுத்துருக்கான் 3:2ங்கிற ரேஷியோவில் ஆல்ரெடி எக்ஸ் போட்டுட்டுனா அதனால் வந்து அதுக்கு அடுத்ததில் வந்து நான் ஒய் போடுறேன் 2y. எவ்வளோ சேமிக்கிறான் 1600. அதாவது இது வருமானம் 5xங்கிறது வருமானம், செலவு 3y. இது 4xங்கிறது வருமானம், 2yங்கிறது செலவு ரைட்டா. அப்போது 5x மைனஸ் 3y = 1600. அப்புறம் 4x மைனஸ் 2y = 1600 சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் ரைட்டா. இந்த மெத்தடில் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். அதோட ஈஸியான ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ரைட்டா. எப்படி நாங்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்கான் 5 4. ஸோ செலவு எவ்வளோ கொடுத்துருக்கான் 3 2. இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளோ வருது பாருங்கள் 2 2 ரைட்டா. ஆமாம், வருமானத்துலேருந்து செலவு போச்சுன்னா மீதி சேமிப்பு இங்கே 2 பங்கு, இங்கேயும் 2 பங்கு சேம். அப்போ 2 பக்கமும் சேமாக இருக்குது. இந்த 2 பங்குங்கிறது எவ்வளோ எத்தனை ரூபா பாருங்கள், 20 தனித்தனி எவ்வளோ சேமிக்கிறான் 1600 சேமிக்கிறான். அப்போ 2 பங்குங்கிறது எவ்வளவு 1600 இருந்துச்சுன்னா ஒரு பங்கு எவ்வளவு 800 சரியா. ஒரு பங்கு எவ்வளவு 800. அப்போ என்ன கேட்குறான் பாருங்கள், யாரோடது கேட்குறான் பியின் மாத வருமானம். பியின் மாத வருமானம் எவ்வளவு ஆமாம் 4x ரைட்டா 4x. அப்போது எக்ஸுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டுனா ஆமாம் எவ்வளவு ஒரு பங்கு 800. அப்போ 4 பங்கு எவ்வளவு 3200 ரைட்டா. ஒருவேளை ஏது கேட்டிருந்தேன்னா ஏவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன், அதாவது 5 × 800. ஆமாம், ஒருவேளை இங்கே ஒருவேளை இது கேட்குறான் அப்படின்னா நம்ம வந்து ஒய் மட்டும் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஆமாம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு இது பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், ஆன்சரு ஏ. ஓகேவா, அடுத்தது போகலாமா. ஸோ இதுலேருந்து பாருங்கள், இதிலேருந்து வந்து ப்ரொப்போர்ஷன் ரைட்டா. ப்ரொப்போர்ஷன் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ரேஷியோ பார்த்தோம். ரேஷியோ என்னது முன்ன 1:2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரைட்டா. நம்ம 1:2னா என்னது 1/2ன்னு அர்த்தம். இது ரேஷியோ. இப்போ ப்ரொப்போர்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் வந்து ப்ரொப்போர்ஷனு சரிங்களா. 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் ப்ரொப்போர்ஷன். அதாவது எப்படி நாங்கள் பாருங்களேன், இப்போ 1:2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5:10 ரைட்டா. 5:10. அதுக்கடுத்து வந்து 10:20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10:20 இருக்குது ரைட்டா. இப்போ இது ரேஷியோ எடுங்களேன் 1:2. இதுக்கு ரேஷியோ எடுங்களேன் 1:2. இங்கேயும் 1:2, இங்கேயும் 1:2 ரைப்பா. 2 ரேஷியோனா இருக்குது ஈக்குவலாக இருக்குது ரைட்டா. இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்படி நான் இடையில 4 புள்ளி வச்சா ஆமாம் ஈக்குவல்னு அர்த்தம் சரிங்களா. இந்த மாதிரி தான் இப்போ இது 2 ரேஷியோ இருக்கிறது ப்ரொப்போர்ஷன். ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பான்னா இப்படி கேட்போம், அதாவது ஃபைண்ட் த 4th ப்ரொப்போர்ஷனல், ஃபைண்ட் த 3rd ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ இப்படி கொடுத்துருவாங்க கொஸ்டின். இப்போ 3 இருக்குது, இப்படி எடுத்துக்கோ 10 இருக்குது, 20, அதுக்கப்புறம் வந்து 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி 3 நம்பரை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி 4th ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ரைட்டா. ஃபைண்ட் தி 4th ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னா என்னென்னா நீங்களாக வந்து அசியூம் பண்ணிக்கணும் எப்படி இதுவும் ஒரு ரேஷியோவில் இருக்குது. இதுக்கு இங்கே 4 புள்ளி வைக்கணும். இதுக்கு அடுத்து 4th ப்ரொப்போர்ஷனல் எக்ஸ் ரைட்டா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது 3rd ப்ரொப்போர்ஷனல். என்னது இங்கே 4th ப்ரொப்போர்ஷனல் சரிங்களா. அவ்வளோதான் விஷயம் ஓகேவா. அப்போது 10/20 எழுதலாமே தான். இது என்னது ஈக்குவல்ட்டு ரைட்டா. அப்போ 40/x ரைட்டா. அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், எல்லாம் குறுக்கால பெருக்கிறது தான். இதை குறுக்கால பெருக்கணும், இதை குறுக்கால பெருக்கணும் ரைட்டா. அப்போ மேலே 40 × 20 இருக்கும், கீழே 10 வந்துடுமா. அப்போ 10. இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும், அப்போ எக்ஸ் ரைட்டா. அப்போ 80 ஓகேவா. அப்போ எக்ஸ் எவ்வளவு ஆமாம் 80. அப்போ 4th ப்ரொப்போர்ஷனல் எவ்வளவு 80 சரிங்களா. ஸோ இதில் வந்து வேறு எப்படி கேட்பான்னா 3rd ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது 2 நம்பரை கொடுத்துருவான், 2 நம்பர் கொடுத்துருவான். 2 நம்பரை கொடுத்துட்டு 3rd ப்ரொப்போர்ஷனல் என்னன்னு சொல்லி கேட்பான். அது 3rd ப்ரொப்போர்ஷனல்னால் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ 3:6 ரைட்டா. என்ன சொன்னால் ரேஷியோனா கண்டிப்பாக வந்து 2 ரேஷியோ இருக்கணும் கரெக்டாக. அப்போது இந்த 6 வந்து திரும்ப நீங்கள் போட்டுக்கணும். அப்போ 3rd ப்ரொப்போர்ஷனல் போடுறப்போ ஸோ இங்கே 6 போட்டுக்கணும் ரைட்டா. அதுக்கு அடுத்து எக்ஸ், இது 3rd ப்ரொப்போர்ஷனல் கண்டுபிடிக்குது. அப்போ முன்ன மாதிரியே செக் பண்ணுங்க. 6 இது என்னது 6/x ரைட்டா. ஆமாம், அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். அப்போ எக்ஸு 6 × 6 ஏன்னா குறுக்கால பெருக்கணுமா, 6 × 6 கீழே 3 வந்துடுமா. அப்போ அடித்தோம்னா எவ்வளவு 2. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு 12 சரியா. இது எப்போது 3rd ப்ரொப்போர்ஷனல் வரப்போ இந்த செகண்ட் இருக்கிற நம்பரை திரும்ப ஒரு முறை போட்டு
இங்கே எக்ஸ் நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு வேல்யூவை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், நம்ம கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் டி எஸ்டி கியூப்? அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? இது இப்படி கொடுத்துருக்கான். எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் டி 2.4 வச்சுட்டு எஸ்டி கியூப். இப்போ என்ன கேட்குறான்? ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் என்னன்னு கேட்குறான். ரைட்டா? அப்போ எஸ் கியூபு டிவைட் பை எஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு எஸ்டி கியூப் டிவைட் பை எக்ஸ். சரிங்களா? அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எஸ் கியூப்னா ஒரு எஸ் மட்டும் நிற்கும். கரெக்டாக இங்கே எந்த ஒரு எஸ் இருக்கும். அப்புறம் இந்த எஸ்ஸுக்கும் இந்த எஸ்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ எதுவுமே கிடையாது. இந்த டி என்னது? இது கூட பெருக்கிடுவோமா? ஆமாம். அப்போ எக்ஸ் மொத்தமாக என்ன வரும்? டி பவர் 4ன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் பி சரியான விடை. இது பாருங்கள், இது என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஃபைண்ட் தி தேர்டு ரேஷியோ ஆஃப் தேர்டு ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 5 and 12 வித் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 5, 8, 9. ரைட்டா? ஒன்றும் கிடையாது. என்னென்னா தேர்டு ப்ரொபோர்ஷனலுக்கும் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்கு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? முதல்ல தேர்டு ப்ரொபோர்ஷனலோட வேல்யூ என்ன, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துக்கு உண்டான ரேஷியோ. சரிங்களா? முதல்ல வந்து 5க்கு என்னது தேர்டு ப்ரொபோர்ஷன், இந்த 5 and 12க்கு தேர்டு ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க வரும். இப்போ 5/12 இந்த பக்கம் என்ன வரணும்? அதே 12 வரணுமா? ஆமாம், எக்ஸ். ரைட்டா? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. எக்ஸு இதை நான் வேணும் எக்ஸ் ஒன்று கூட வச்சுக்கிறேன். ரைட்டா? எதுக்காண்டினா வந்து பின்னாடி திரும்ப இன்னொரு பக்கமும் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால் அப்போ பெருக்கணும்னா 144/5ன்னு வரும். ரைட்டா? அடுத்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல். ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் என்னது? 5/8 ஈக்குவல் டு இன்னொன்று 9. 9 இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? இப்போ இதுக்கு சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வரும். இப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 72. 8 எவ்வளவு? 9, 8, 72. ஆமாம். அப்போ 72/5 வந்துடுமா? அந்த 5க்கு ஏன்னா அந்த 5 கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ x1 இவ்வளவு, x2 இவ்வளவு. இப்போ என்னது? தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ரேஷியோ கேட்குறான். அப்போ x1க்கும் x2க்கும் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட்டா? இப்போ x1ஓட வேல்யூ என்ன? 144/5. ரைட்டா? அதுக்கு அடுத்து 72/5. சரியா? அப்போ டேரெக்டாக இதை அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா வெறும் 144, இந்த பக்கம் 72 இருக்கும். அப்போ இதோட 1 இதோட 2 பங்கு இது. சரியா? அப்போ 2:1 தான் சரியான விடை. ரைட்டா? ஆமாம். போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து 2:1க்கு பதிலாக 1:2ங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. சரியா? 2:1ங்கிறத சரியான விடை. அதை எடுத்து பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ நார்மல் இது மாதிரி தெரியும். இதுவுமே வந்து ப்ரொபோர்ஷன் கணக்கு தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா இது பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டா? நம்ம நார்மல் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம். ரைட்டா? இல்லைனா ப்ரொபோர்ஷன்லேயும் வச்சு இதை சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலாக இது ப்ரொபோர்ஷனோட அப்ளிகேஷன் கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஒரு டஜன் பந்தோட விலை 180னா 5 பந்தோட விலை என்னன்னு சொல்லி கேட்குறேன். ரைட்டா? ஒரு டஜன் பந்தோட விலை நமக்கு இப்போ ஒரு டஜன் பந்துன்னு எத்தனை பந்து இருக்குது? எத்தனை இருக்குது? ஒரு டஜன் பந்துன்னு எத்தனை? 12 பந்து இருக்குது. ரைட்டா? அப்போ 12ஓட விலை எவ்வளவு? 180 இருந்துச்சுன்னா என்ன கேட்குறான்? 5ஓட விலை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ரைட்டா? அதை ஒரு பந்தை கண்டுபிடிச்சி 5 அதை போட்டிங்கன்னா வந்துடும். ரைட்டா? அப்படி இல்லைனா இப்படி போடலாம். எப்படின்னா என்னது? இதை ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் போடுறதா இருந்தால் 12 180 இங்கே 2 புள்ளி வச்சுட்டு என்னதுக்கு 5 தோட்டத்துக்கு கேட்குறான். அப்போ எக்ஸ். ரைட்டா? அப்போ 12/180 ஈக்குவல் டு 5/x. சரியா? அப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ 5 × 180 டிவைட் பை 12. ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 12 180ல் அதாவது 180ல் எத்தனை 12 இருக்குன்னு பாருங்கள். எத்தனை வரும்? 12×5 எவ்வளவு? 10×5 150, 12×5 180. ரைட்டா? அப்போ 15 வரும். ஓகேவா? அப்போது 5 × 15 பிறகுனீங்கன்னா 75. இல்லைனா வந்து மனக்கணக்காக போகிறது எப்படின்னா 12 பாலோட விலை 180. அப்போ ஒரு பாலோட விலை எவ்வளோ இருக்கும்? ஆமாம், எவ்வளவு? 15 இருக்கும். அப்போ ஒரு பாலோட விலை 15னா 5 பாலோட விலை 75ன்னு அப்படியே போட்டு போயிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னு விடக்கூடாது. அடுத்து இது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் தான் இப்போ இந்த கொஸ்டின் வந்து பெருசு மாதிரி தெரியும். ஸோ வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு பள்ளியில் வந்து என்னது 800 மாணவர்கள் மற்றும் 25 ஆசிரியர்கள் உள்ளன. மாணவர்களின் எண்ணிக்கை 90, அதாவது எவ்வளோ ஆகுது? 960 ஆகிறப்போ மாணவ ஆசிரியர் விருதும் மாறாமல் இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? முதல்ல எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். ரைட்டா? ஆமாம். ரைட்டா? முதல்ல எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். என்னது? ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும். ரைட்டா? அப்போ 800 என்னது இருக்குது? 800:25. ரைட்டா?
800 ஸ்டூடெண்ட்டுக்கு 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்டு, இவங்க டீச்சர். இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 25 அடிச்சிடலாம். கரெக்டாக? ஆமாம், எல்லாம் பார்த்து விட்டு பாருங்கள். இதாங்க 800 வகுத்தல் 25. அப்போது 3 25 75 ரைட்டா? அப்புறம் 50. ஆமாம், அப்போ போட்டிங்கன்னா 2. அப்போது 32:1 ரைட்டா? 32:1. இது என்னது? 32 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ எப்போ 800 ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப இப்போ என்ன ஆகுதான் பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து 960 மாறிடுது ரைட்டா? அப்போது எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து இந்த ரேஷியோ மாறக்கூடாது. அதாவது 32:1. அதாவது இது அடித்தோம்னா 32 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். அப்போது இன்னும் எத்தனை டீச்சரை வந்து எக்ஸஸாக வந்து என்னது நியமிக்கணும்? ஆல்ரெடி 25 இருக்காங்க. அப்போ இன்னும் எக்ஸஸாக எத்தனை டீச்சரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா? ஸோ அதான் கொஸ்டின். ஸோ இது என்னது? இங்கே பாருங்கள், இங்கேயே அதே ரேஷியோ, இங்கேயே அதே ரேஷியோ இருக்குன்னா என்னது? அது ப்ரொபோர்ஷன் ரைட்டா? இது எப்படி போட்டு போயிடலாம் பாருங்கள், ஒன்றும் ஈஸியாக. 800 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ரைட்டா? அப்போ 800 வகுத்தல் 25. இங்கே எவ்வளவு? 960 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ தான் எவ்வளோ டீச்சர் வேணும்னு தெரியும் ரைட்டா? ஏன்னா ரேஷியோ மாறக்கூடாது. ஓகேவா? ஆமாம். அப்போ சால்வ் பண்ணோம்னா 960 இந்த 00 என்ன அடிச்சிடலாம், இங்கே கூட அடிச்சிடலாம் ரைட்டா? அடிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், இன்ட்டு 25. ஏன்னா கீழே இருக்கிற 25 மேலே போயிருமா? அப்புறம் அங்கே இருக்கிற 80 கீழே வந்துடும். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி கேன்சல் பண்ணுறது? எப்படி கேன்சல் பண்ணலாம்? அடிங்க. 5 16 80, 6 16 96 ரைட்டா? இப்போ 5 5 25 ரைட்டா? அப்போ எக்ஸு எவ்வளவு? 30 ரைட்டா? இது என்னென்னா 80 டீச்சர் இருக்கிறப்போ, 80 ஸ்டூடெண்ட் இருக்கிறப்போ 25 டீச்சர் இருந்தால் போதும். அப்போது 960 ஸ்டூடெண்ட் இருக்கிறப்போ எத்தனை டீச்சர் வேணும்னா 30 டீச்சர் வேணும் ரைட்டா? கேட்ட கொஸ்டின் அது கிடையாது. இன்னும் எக்ஸஸாக எத்தனை டீச்சரை வந்து நியமிக்கணும். எப்போ ரேஷியோ வந்து மாறக்கூடாது. என்ன ரேஷியோ? அதான் முன்ன பார்த்தோம்ல 32:1. சரி, அந்த ரேஷியோ வந்து மாறக்கூடாது. அப்போது ஆல்ரெடி 25 இருக்காங்க, இந்த 960க்கு 30 டீச்சர் வேணும். அப்போ இன்னும் எக்ஸஸாக எத்தனை டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்? இன்னொரு 5 டீச்சர் எக்ஸஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணால் போதும். அப்போ வந்து என்ன ஆகும்? ரேஷியோ மாறாது ரைட்டா? அப்போ 800க்கு 25 எடுக்கிறப்போ, 800க்கும் 25 ரேஷியோ எடுக்கிறப்போ 32:1 வந்துச்சு. இப்போ 960க்கும் என்ன 30க்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள், அடித்தா அதே 32:1 வரும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருந்தால் ஒரு 20 சம்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ரைட்டா? நான் எப்பவுமே வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டணும் அப்படின்னா ரைட்டுங்களா, அந்த பில்டிங்கை வந்து எவ்வளோ ஹைட்டாக வேணாலும் கட்டலாம். சரிங்களா? பேஸே வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பில்டிங்கு விழுந்துடும் ரைட்டா? அந்த மாதிரி நம்ம கிளாஸோடைய முக்கியமான பர்பஸே என்ன அப்படின்னா பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ரைட்டுங்களா? பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அவன் எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட்டுட்டு வந்துடலாம். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டா, கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் வந்து ஸ்பீடு இருந்துச்சுன்னா 20 கொஸ்டின் இருக்குன்னா 20 கொஸ்டின் கூட போட்டு வந்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம கிளாஸோட முக்கியமான பர்பஸே பேசிக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்க்குள்ள கேட்ட கொஸ்டின், இதுக்கு முன்னாடி இயர்ஸில் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டினை எப்படி கேட்டிருக்கான் ரைட்டா, இது எப்படி சால்வ் பண்ணணும், அதை என்ன பண்ணுறீங்க? எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த செஷனை முடிச்சிடலாங்களா? ஓகே, தேங்க்யூ.